நெக்ஸ்ட் வந்து பாருங்க எக்ஸசைஸ் 2.3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் np4 equal to 12 into np2 find n வேல்யூ. என்னோட வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்குவோம். இப்போ என்பிஆரோட ஃபார்முலா வந்து நமக்கு என்ன தெரியும், n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இங்கே இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ இந்த என்ன வரும், எல்ஹெச்எஸில் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் 4 ஃபேக்டோரியல். இந்த வேல்யூ வந்து என்ன வரும், 12 இன்ட்டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் 2 ஃபேக்டோரியல். அப்போ இந்த n ஃபேக்டோரியல் இந்த n ஃபேக்டோரியல் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆயிருமா. இப்போ 1 டிவைடட் பை n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை n minus 2 factorial into n minus 3 factorial into n minus 4 factorial அப்படின்னு வந்து n minus 2 factorial வந்து எழுதிக்கலாம். ஏன் அப்படி வந்து எழுதலான்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது வந்து ஹையர் வேல்யூனா n minus 2 factorial தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் வேல்யூ, n minus 4 factorialங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோயர் வேல்யூ. அப்போ இந்த லோயர் வேல்யூவை அப்படியே வச்சுட்டு இந்த ஹையர் வேல்யூ தான் ரெடியூஸ் பண்ணி எழுதணும். அப்போ நம்ம நார்மலாக வந்து பாருங்கள், இப்போது 10 ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்து இருக்குதுன்னா இது வந்து எப்படி எழுதிக்கும், 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு இப்படி எழுதுவோமா. அப்போ இங்கே இருக்கிற வேல்யூவோட ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆகிருக்கா, ஒரு வேல்யூ சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே 9ன்னு இருக்குது. அப்போது இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சப்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கா. அப்போ நம்ம நார்மலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் வேல்யூ. அப்போ இது நெகட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லோயர் வேல்யூவாக வந்துடும். அப்போ இதிலிருந்து ஒரு வேல்யூவை ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா n மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1. அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது வந்து என்ன வரும், இது n மைனஸ் 3ன்னு வந்து வந்துடும். அடுத்து இதுலேருந்து ஒரு வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ணும்போது என்ன வரும், n மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1. இப்போ அந்த வேல்யூ என்ன வரும், n மைனஸ் 4. அப்போ இந்த ஆர்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 இன்ட்டு n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்து எழுதணும். நெகட்டிவ் சைன் வரப்போ லோயர் வேல்யூவை அப்படியே வச்சுக்கிறோம், ஹையர் வேல்யூவை தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி ஃபேக்டோரியல் எழுதணும். அப்போ n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 இன்ட்டு n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு சைடு வந்து பாருங்கள், இங்கே n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கே n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் இருக்குது, கேன்சல் ஆகிரும். இப்போ என்ன வரும், 1 ஈக்குவல் டு 12 இன்ட்டு டிவைடட் பை n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3. இப்போ இந்த வேல்யூஸ் இந்த சைடு வந்து என்ன ஆயிரும், மல்டிபிள் ஆயிருமா. அப்போ n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 ஈக்குவல் டு 12. இப்போ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு இது கூட மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், n ஸ்கொயர்னு வரும். இதை எடுத்துகிட்டு இது கூட மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், மைனஸ் 3nன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், மைனஸ் 3n ஆல்ரெடி இருக்குது, இங்கே வந்து ஒரு மைனஸ் 2n. அப்போ n ஸ்கொயர் மைனஸ் 5n வரும். நெக்ஸ்ட் இதே மல்டிபிள் பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 3 6. அப்போ ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 12 அப்படின்னு வந்து கிடைக்குமா. இந்த 12 இந்த சைடு வந்து என்ன ஆயிரும், மைனஸ் 12 ஆயிருமா. அப்போ மைனஸ் 12 ப்ளஸ் 6. அப்போ இதனோட வேல்யூ மைனஸ் 6. இப்போ n ஸ்கொயர் மைனஸ் 5n மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு இருக்கிறதுனால நமக்கு இங்கே வந்து என்ன இருக்கணும், மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 6ன்னு வந்து இருக்கணும். ஆட் பண்ணால் நமக்கு வந்து என்னென்னு கிடைக்கணும், ப்ளஸ் மைனஸ் 5ன்னு வந்து கிடைக்கும். அப்போ என்ன வேல்யூ வரணும், மைனஸ் 6 இன்ட்டு ப்ளஸ் 1. இங்கே கோஎஃபிஷியன்ட் 1ன்னு இருக்கிறதுனால நம்ம ஃபேக்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிக்கலாம். அப்போ n மைனஸ் 6 இன்ட்டு n ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எய்தர் n மைனஸ் 6 ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம். அப்போ இது இந்த சைடு வந்ததுன்னா ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ n ஈக்குவல் டு ப்ளஸ் 6.
இல்லைன்னா n + 1 = 0 இருக்கலாம். அப்போ இந்த 1 இந்த இடத்துல என்ன ஆயிரும், n = -1 வரும். என்னோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கிறதுக்கு நாட் பாசிபிள். அப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்கும், +6. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. இன் ஹவு மெனி வேஸ் 5 boys and 3 girls can be seated in a row so that no 2 girls are together? கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டலாக 5 பாய்ஸ் வந்து இருக்கிறாங்க, 3 கேர்ள்ஸ் வந்து இருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ரோவில் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி உட்காரும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுகெதர் நியர்பை நெக்ஸ்ட் உட்காரக்கூடாது. இங்கே வந்து ஒரு கேர்ள் இருக்காங்கன்னா இங்கே இன்னொரு கேர்ள் வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உட்காராமல் இருக்கும்போது எத்தனை வேஸில் வந்து நமக்கு உட்கார வைக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பாய்ஸ் இன் 5p5 5 பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோவில் ஒரு லீனியர் தானே, ரோ வைஸ் உட்கார வைக்கும்போது அரேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லீனியர் பேர் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா என்பிஆர். என்பிஆருக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 பாய்ஸ் டோட்டலாக எத்தனை இருக்குது, 5 பாய்ஸ் வந்துருக்காங்க. அப்போ எந்த வேயில் வந்து உட்காரலாம், 5 மைனஸ் 5 ஃபேக்டோரியல். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ நமக்கு வந்து தெரியும் 1ன்னு. அப்போ வந்து என்ன வரும், 5 ஃபேக்டோரியல் வேஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 பாய்ஸை வந்து ஒரு ரோவில் வந்து சிட் பண்ணி வைக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். In each of these arrangements 6 places are created shown by the cross marks as given below. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா since no 2 girls are to sit together so we may arrange 3 girls in 6 places. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கேர்ள்ஸ் டுகெதர் உட்காரக்கூடாது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து எத்தனை பாய்ஸ் இருக்காங்க, 5 பாய்ஸ் வந்து இந்த 5 பிளேசஸில் வந்து சிட் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இன்பிட்வீனில் கேர்ள்ஸை வந்து நம்ம சிட் பண்ண வைக்கும்போது கேர்ள்ஸ் வந்து டுகெதர் வந்து சிட் பண்ண மாட்டாங்களா. அப்போ நமக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 வேஸ் வந்து இருக்குது. இங்கே இந்த பிளேஸ் இது 3 பிளேசஸ், இங்கே வந்து ஒரு 3 பிளேசஸ் இருக்குது. அப்போ இந்த டோட்டலாக இந்த 6 பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸை சிட் பண்ணி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக சிட் பண்ணி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேர்ள்ஸ் வந்து டுகெதர் வந்து சிட் பண்ண மாட்டாங்க. அப்போ நமக்கு டோட்டல் பாசிபிள் வந்து பார்த்திங்கன்னா 6 வே வந்து இருக்குது. இந்த 6 பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் வந்து கேர்ள்ஸஸை சிட் பண்ண வைக்கலாம். ஆனால் நமக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கேர்ள்ஸ் தான் இருக்கிறாங்க, 3 கேர்ள்ஸஸ் தான் இருக்காங்க. திஸ் கேன் பி டன் இன் நமக்கு டோட்டலாக 6 பிளேசஸ் வந்து இருக்குது. அப்போ 6p3. அப்போ இதுக்கான ஃபேக்டோரியல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 கேர்ள்ஸஸ் கேன் பி சீட்டட் இன் 6p3 வேஸ். இதுக்கான ஃபேக்டோரியல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஹென்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 வேஸ் அக்கான நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு நடந்தால் தான் இன்னொரு நிகழ்வு நடக்காமல் இருக்குது. இப்போ பாய்ஸ் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீனில் ஒவ்வொரு கேர்ள்ஸை சிட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5p5 இப்போ 5p5 இன்ட்டு 6p3. இப்போ ஃபேக்டோரியல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது வந்து 5 ஃபேக்டோரியல்னு வருமா, ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலையா. இப்போ இது வந்து அதே மாதிரி நம்ம ஃபேக்டோரியலில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும், 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை
6 minus 3 factorial. 5 factorial எப்படி எழுதிக்கலாம்? 5 into 4 into 3 into 2 into 1. இல்லை அப்படின்னா இது 5 factorial அப்படின்னே கூட இந்த ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க. இப்போ 6 factorial divided by இது 3 factorial வரும். இப்போ இங்கே வந்து 5 factorial அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 factorial வந்து எப்படி எழுதிக்கலாம்? 5 into 4 into 3 into 2 into 1 into 6 factorial எப்படி எழுதலாம்? 6 into 5 into 4 into 3 into 2 into 1 divided by 3 factorial எப்படி எழுதலாம்? 3 into 2 into 1. அப்போ இந்த 3 2 1க்கும் இந்த 3 2 1க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? 14,400 ஆன்சர். அப்போ 14,400 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாய்ஸஸையும் 3 கேர்ள்ஸஸ்லையும் எனி 2 கேர்ள்ஸ் வந்து டுகெதர் சிட் பண்ணாமல் நம்ம ஒரு ரோலை வந்து உட்கார வைக்க பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் வந்து பாருங்கள். How many 6-digit telephone numbers can be constructed with the digits 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 if each number start with 35 and no digit appear more than once? அப்போ repetition numbers வந்து allowed கிடையாது. அப்போ 6-digit ஃபோன் நம்பர் டெலிஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேன் பி ஃபார்ம்டு ஆஸ் ஃபாலோ. அப்போ 6 பாக்ஸஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 5 35 தான் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 5 அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 சான்சஸ் வந்து ரிமைனிங் இருக்குது. இந்த 4 சான்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 and 5 இந்த நம்பர்ஸ் மட்டும் வராது. அப்போனா நமக்கு ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை சான்சஸ் இருக்கும்? 8 நம்பர்ஸ் வந்து சான்சஸ் இருக்குமா? இந்த 4 பாக்ஸஸ் கேன் பி ஃபில்டு பை 8 நம்பர்ஸ். அப்போ எத்தனை வேஸ் வந்து இருக்கும்? 8. இந்த 4 பாக்ஸஸ் வந்து இருக்குது ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8p 4 வேஸஸில் வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ 8p4ங்கும்போது நமக்கு ஆல்ரெடி வந்து ஃபார்முலாஸ் வந்து தெரியுமா? np ஆஃப் ஃபேக்டோரியல். இப்போ np ஆர் ஃபேக்டோரியலுங்கும்போது த டோட்டல் நம்பர் ஆஃப் 6-digit டெலிஃபோன் நம்பர்ஸ் ஆர் 6-digit டெலிஃபோன் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து 3 தான் இருக்கணும். செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 தான் இருக்கணும். அப்போ 6-digit டெலிஃபோன் நம்பரில் ஃபஸ்ட் பிளேஸில் 3, செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா 5. மீதி ரிமைனிங் 4 பிளேசஸ் வந்து இருக்குது. இந்த 4 பிளேசஸில் இருக்கக்கூடிய ரிமைனிங் 8 நம்பர்ஸ்லேருந்து நம்ம எத்தனை வேஸில் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கும்போது 8p4. இப்போ இதை மல்டிபிள் பண்ணனா என்ன வரும்? 8p4ங்கிறது வந்து கிடைக்குமா? இப்போ 8p4க்கான பெர்முடேஷன் ஃபார்முலா என்னது? 8 factorial divided by 8 minus 4 factorial. இப்போ 8 factorial divided by 4 factorial வந்து வருமா? 8 minus 4 4ன்னு வரும். இப்போ 8 factorial எப்படி எழுதிக்கலாம்? 8 factorial into 8 into 7 into 6 into 5 into 4 factorialனு எழுதிக்கலாம். டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல்னு வருமா? இப்போ இந்த 4 ஃபேக்டோரியல் இந்த 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். இப்போ 8 into 7 into 6 into 5. இப்போ இதை மல்டிபிள் பண்ண என்ன வேல்யூ கிடைக்கும்? 1680 ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபோர்த் கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் that can be made out of the letters of the word. இந்த வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் assassination
இந்த வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை யூஸ் பண்ணி ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ், நம்ம எத்தனை அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் த வேர்ட், இந்த வேர்டில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அசாசினேஷன், இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 13 லெட்டர்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், இந்த வேர்டு ஏ அக்யூர்ஸ் 3 டைம்ஸ், ஏ வந்து 3 டைம்ஸ் இருக்குது. எஸ்ஸுங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸுங்கிற லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ் இருக்குது. ஐங்கிற லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்வைஸ் வந்து இருக்குது. என்னங்கிற லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்வைஸ் இருக்குது. டீங்கிற லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் தான் இருக்குது. ஓங்கிற லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒன்ஸ் தான் வந்து இருக்குது. இப்போ ரெக்வயர் நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷன், நமக்கு பெர்மிட்டேஷன் கான்செப்ட் படி வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டேஷன் வந்து வரும்போது நமக்கான ஃபேக்டோரியல் ஃபார்ம் வந்து என்னது, n ஃபேக்டோரியல் divided by r factorial x factorial y factorial இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன வரும், இங்கே டோட்டலாக 13 லெட்டர் ஒரு வேர்டில் இருக்கக்கூடிய 13 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால 13 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல், ஏ வந்து 3 டைம்ஸ் இருக்கா, ஒவ்வொரு லெட்டரை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ 4 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் ஒன்ஸ் வந்து இதாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டி வந்து ஒன்ஸ் தான் இருக்குது, ஓ வந்து ஒன்ஸ் தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல்னு வந்து வரும். இப்போ இந்த 1 ஃபேக்டோரியல் போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ட்டு 1 தான் வரப்போகுது. அப்போ 1 இன்ட்டு 1 வரும்போது அதை மல்டிபிள் பண்ணாலும் சேம் வேல்யூஸ் தான் வந்து வரும். அப்போ 13 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்னு வரும். இந்த ஸ்டெப்பில் வந்து 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் போடுங்க. ஃபைனலாக எழுதும்போது இதான் ஆன்சர். ஓகேவா. 5th கொஷின் ஏ வந்து பாருங்கள், இன் ஹவு மெனி வேஸ் கேன் 8 ஐடென்டிக்கல் beads be struck on necklace. ஐடென்டிக்கல்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறது. இன் ஹவு மெனி வேஸ் கேன் பி 8 பாய்ஸ் ஃபார்ம் எ ரிங், ஒரு ரிங்கில் 8 பாய்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணி நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஏ கொஷின் வந்து எடுத்துக்குவோம். சின்ஸ் பீட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல், பீட்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும்போது உங்களுக்கு சர்க்குலர் பேஸில் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸுங்கிறது ஒரு சர்க்குலர் பேஸில் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். அப்போ போத் கிளாக் வைஸ்லைனாலும் சரி ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்குலர் பெர்மிட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பொசிஷனில் ஒரு பீட்டை வைக்கிறதுக்கும் இங்கே ஒரு பொசிஷனில் ஒரு பீட்டை வைக்கிறதும் சேம் தான். இந்த பீட்டை எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு இந்த பீட்டை எடுத்து இந்த இடத்துல வச்சோம்னாலும் ரெண்டு ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால நமக்கு காம்பினேஷன்ஸ் ரெடியூஸ் ஆகும். அப்போ த நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷனுக்கான ஃபார்முலா என்ன, n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2. அப்போ பாசிபிலிட்டிஸ் வந்து n-1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். அப்போ இங்கே நமக்கு டோட்டலாக 8 பீட்ஸ் இருக்குது. அப்போ 8-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2. அப்போ என்ன வரும், 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2. ஓகேவா, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பி, சின்ஸ் த பாய்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல். இங்கே பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிக்கலாக இருக்க மாட்டாங்க, ஏன்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் வந்து இல்லை. இங்கே ஐடென்டிக்கலாக இருக்கிறாங்க பாய்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 பாய்ஸும் வந்து ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. அப்போ நாட் ஐடென்டிக்கல். நாட் ஐடென்டிக்கலாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷனுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னா n-1 ஃபேக்டோரியல் மட்டும்தான். அப்போ வந்து என்ன வரும், 8-1 ஃபேக்டோரியல். இப்போ என்ன வரும், 7 ஃபேக்டோரியல். ஆன்சர்.
நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சிக்ஸ்த்து கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் த வேர்டு. கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட் சேட் இன் எ டிக்ஷனரி பேஸ் பண்ணி டிக்ஷனரியில் எப்படி வேர்ட் ஃபைண்ட் பண்ணுவோம் அதை பேஸ் பண்ணி ரேங்க் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் சேட் இன் எ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். இப்போ இந்த சேட்டுங்கிற வேர்டு எடுத்துக்கிறோம், இதனோட ரேங்க் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ண போனோம் பேஸ்ட் ஆன் டிக்ஷனரி வேர்ட் ஃபார்மேட்டில். இப்போ கொடுத்துருக்கிற வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கணும், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃபார்மேட்டில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஏங்கிற வேர்டு தான் வருமா, அடுத்தது சிங்கிற வேர்டு வரும், அடுத்தது ஹெச்ங்கிற வேர்டு வரும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீங்கிற வேர்டு வரும். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேர்ட் ஸ்டார்டிங் வித் ஏ. டிக்ஷனரியில் நம்ம சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எதை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏங்கிற வேர்டில் ஸ்டார்ட் ஆகிறது தான் வந்து சர்ச் பண்ணுவோமா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 சான்சஸ் வந்து இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிற வேர்டு ஆல்ரெடி வந்துடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை பிளேசஸ் இருக்குது, 3 பிளேசஸில் 3 வேர்ட்ஸ் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அப்போ 3 வேர்ட்ஸ் வந்து இது பண்ணும்போது நமக்கு 3 ஃபேக்டோரியல் வேஸ் வந்து இருக்குமா. அப்போ 3 ஃபேக்டோரியல் வேஸில் வந்து நம்ம இது பண்ணலாம். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம சர்ச் பண்ணனாலும் ஃபஸ்ட்டு ஏன்னு வரும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன வரும், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இது பண்ணும்போது ஏக்கு அடுத்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா சின்னு வரும், அடுத்தது இங்கே ஹெச், இங்கே டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கு அடுத்த வேர்டு நம்ம என்ன சர்ச் பண்ணியிருப்போம், ஹெச் வந்திருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெச் இங்கே வருதுன்னா இங்கே சி இருக்கும், இங்கே டி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹெச் அப்படியே வச்சுட்டு இது டி, இந்த சி. அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேக்டோரியல் வேஸ் வந்து வரும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 6. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் சிஏ. இப்போ வந்து 4 ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிற ஆல்ஃபபெட் லெட்டர் வந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ஏக்கு அதுக்கு அடுத்தது டிக்ஷனரியில் சர்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ஃபபெட்டில் சிக்குங்கிற லெட்டருக்கு வந்து போவோமா. இப்போ சிங்கிற லெட்டர் வந்து சர்ச் பண்ணும்போது டிக்ஷனரியில் சிக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் என்னவா இருக்கும், ஆல்ஃபபெட் ஆர்டரில் நம்ம என்ன சர்ச் பண்ணுவோம், ஏ தானே. அப்போ ஃபஸ்ட்டு சின்னு இருக்கும்போது இங்கே சி இருக்குன்னா ஆல்ஃபபெட் ஆர்டரில் இங்கே வந்து ஏங்கிறது வந்து வந்துடணும். அப்போ 4 சான்சஸில் நம்ம 2 பிளேசஸ் வந்து ஃபில் பண்ணிட்டோம். மீதி ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேசஸ் வந்து இருக்குது, இங்கே 2 லெட்டர்ஸ் வந்து இருக்குது. அப்போ எத்தனை வேஸ் வந்து வரும், 2 ஃபேக்டோரியல் வேஸில் வந்து வரும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ஆல்ஃபபெட் ஆர்டரில் ஹெச்டின்னு வந்து வரும், அடுத்த ஆல்ஃபபெட் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், டிஹெச் அப்படிங்கிறது வந்துருக்கும். அப்போ 2 ஃபேக்டோரியல் வேஸ். அப்போ 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேர்ட் ஸ்டார்டிங் வித் சிஹெச்ஏ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், சிங்கிற லெட்டரில் இருந்து சிக்கு அப்புறம் என்ன ஆல்ஃபபெட் வரும், ஏங்கிற ஆல்ஃபபெட்டில் வந்து பார்த்துருப்போமா டிக்ஷனரியில். அதுக்கப்புறம் என்ன ஆல்ஃபபெட் வந்திருக்கும், ஹெச்ங்கிற லெட்டரு இருக்கக்கூடியது வருமா. அப்போ சிஹெச். அப்போ 4 பிளேசஸ் சான்சஸில் 2 லெட்டர்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட் படி வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும், ஏங்கிற லெட்டர் தான் வரணும். ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்கப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிறது வந்துடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 1 லெட்டர் டீங்கிறது வந்து வந்துடுச்சு. அப்போ நமக்கு ஒரே சான்ஸ், நெக்ஸ்ட் சான்ஸ்லேயே வந்து நம்ம பார்த்திங்கன்னா சேட்டுங்கிற வேர்டை வந்து டிக்ஷனரியில் ஃபைண்ட் பண்ணிட முடியும். அப்போ இப்போ இங்கே ஒரே ஒரு வே தான். அப்போ த ரேங்க் ஆஃப் த வேர்ட் சேட் இஸ், சேட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 6 + 2 + 1. அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது, 9.